பிரஜன் பிக் பாஸ் விட்டு வெளில வந்தோனே நெறைய கேள்விகள், நெறைய எதிர்ப்புகள், சப்போர்ட் இது எல்லாமே வந்திருக்கும். ஹானஸ்ட்டா நான் ஆமா. கேட்கிறேன். பேப்பர் ரவுடி அதுதான், எப்படி அதுதான். இருக்கும் அது கேட்கும்போது? எனக்கு தெரியல ப்ரோ. அது என்னன்னா ஹானஸ்ட்டா ஒண்ணு சொல்லவா? எல்லா ட்ரோல் இந்த சீசனுடைய கமெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, டாக்ஸிக் அதிகமா இருந்த ஒரு சீசன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் தான் அதிகமா இருந்துச்சு. இல்ல உள்ள போகும்போது ஒரு நாள் சாண்டா ஸ்கேம்ரான்னு வச்சாங்க. இப்போ அது எங்க ப்ரொடக்ஷன் நேம் தெரியுதா? ஆமா ப்ரோ. ஏன் எந்த ஜிஎஸ்டிலாம் போட்டு பண்ணியாச்சு ப்ரோ. நம்ம அதான் ப்ரொடக்ஷன் நேம். படம் ப்ரொடக்ஷன் பண்ணி சாண்ட்ரா வச்சு படம் வந்து அதுதான் எங்க ப்ரொடக்ஷன். ஒரு ஆளை இறக்கி சொல்றதுன்றது அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். அது நடந்துச்சா? நடந்தது இந்த bro. சென்ஸ் பிக் பாஸ் இருக்கும்போது வேற ஒரு கண்டஸ்டன்ட்ஸோடைய ஆமா, ஃபேன்ஸ் வந்து உங்கள பண்றது ஓகே. அதெல்லாம் பண்றது. ஆஃப்டர் உங்களுக்கு தனிப்பட்ட ஆஃப்டரும் முறையில் இருக்கு. நடந்துச்சா? ஆஃப்டரும் இருக்கு. இப்பவும் இருக்கு. இப்பவும் இருக்கு. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இந்த போட்காஸ்டே நீங்க போடுங்களேன். கீழ வந்துரும். நீங்க சொன்ன அந்த வார்த்தை வரும். அப்படியா? பேப்பர் பிளஸ் ரவுடி, பேப்பர் ரவுடி. ஓகே. இதான் மணி வேற அடிக்குது. பிரஜனுக்கு வந்து அதிக பட வாய்ப்புகள் இல்ல. பிரஜன் வந்து ஃபீல்ட் அவுட், அதாவது ஃபீல்ட் அவுட்ல ஃபார்ம் அவுட் ஃபார்ம் ஆயிட்டாரு. அவுட் ஆகுது. சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருந்தாரு. பிரஜன் வந்து அஸ் ஆங்கரா ரொம்ப சூப்பர். பிரஜனுடைய அந்த ஃபோன் காலுக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த பிரஜன் வந்து எங்கேயுமே எதுவுமே இல்ல. ஃபினான்ஷியலா எல்லாத்துலயுமே லாக். ஃபினான்ஷியலா கொஞ்சம் தேவை அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வந்தாரு. வாய்ப்பு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக வந்தாரு. 1 to 10க்குள்ள நீங்க படத்தை வந்து பிளேஸ்மென்ட் பண்ணணும். டிவிகே ஃபேன்ஸ் மன்னிக்கவும். லவ் டுடே. அட போய். லவ் டுடே என்ன பொசிஷன்? லவ் டுடே. லவ் டுடே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். நான் அது ரேங்கிங் 2 கொடுப்பேன். லவ் டுடேக்கு 2. ஓகே. பிரியமான 7. பிரியமானவருக்கு 7 கொடுக்குறாங்க. சுரா 10. நாங்க 10 கொடுக்குறீங்க. வந்த ஆமா. கடல் எல்ல நான் சிங்கம் பெத்த புள்ள தெரியுமா? புலி ரேங்கிங் ஒண்ணுதாங்க. ஒண்ணுதான். ஒண்ணுதாங்க. பிரஜன் பிக் பாஸ் விட்டு வெளில வந்தோன்னு நிறைய கேள்விகள், நிறைய எதிர்ப்புகள், சப்போர்ட் இது எல்லாமே வந்திருக்கும். சப்போர்ட் ஆல்வேஸ் அது பிக் பாஸ்ல இருக்கும்போது வந்தது தான். திருப்பி உங்களை வந்து அவங்க திரும்பி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ். பட் அந்த எதிர்ப்புகள் இருக்குல்ல, அது அது எப்படி இருந்துச்சு பிரஜனுக்கு? அது ரொம்ப புதுசான ஒரு எதிர்ப்புகள் தானே அது. அதான் ப்ரோ. இப்போ நிறைய பேர் ட்ரால்லாம் பண்ணாங்க. என்னமோ பேர்லாம் வச்சாங்க. ஹானஸ்ட்டா நான் கேட்கிறேன். ஆமா. பேப்பர் ரவுடி அதுதான். எப்படி அதுதான். இருக்கும் அது கேட்கும்போது? எனக்கு தெரியல ப்ரோ. அது என்னன்னா அட்டகத்தி படத்துல நான் ஃபர்ஸ்ட் நான் கமெண்ட் படிப்பேன். இப்பவும் பார்த்து சிரிப்பேன். இப்போ ஒண்ணும் இல்ல. அது வந்து அதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 ஃபாலோவர்ஸா இருக்கும். டேய் நீங்க வந்து வாண்டடா நீங்க கிரியேட் பண்ணி நீங்க அடிக்கிறீங்க. பட் எனக்கு என்னன்னா, என்னை யாராவது வந்து நீங்க எதாவது பேசினாலோ, எது பேசினா நான் சிரிச்சே எடுத்துப்பேன். சிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா, அங்க வந்து ஆப்போசிட் ஆள் தோல்வி அடைஞ்சுட்டாங்க. நான் அப்படிதான். நான் கோவப்பட்டு நான் சீரியஸா இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. என்னால யாரும் ஜெயிக்கக்கூடாது. நானே ஜெயிச்சு நானே தோல்வி அடைவேன். அது நான் ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பேன். ஆப்போசிட்ல என்ன வேணா பண்ணுங்க. பட் என்னதான் பண்ணாலுமே, சில பேர் வந்து ப்ரோ இந்த சீசன் நடந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஹானஸ்ட்டா ஒண்ணு சொல்லவா? எல்லா ட்ரோல் பண்ணாங்க. இந்த சீசனுடைய கமெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, டாக்ஸிக் அதிகமா இருந்த ஒரு சீசன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் தான் அதிகமா இருந்துச்சு. இல்ல உள்ள போகும்போது ஒரு நாள், இந்த டாக்ஸிக்ல நீங்க போய் எப்படி மீண்டு வர போறீங்க? அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. நீங்களும் வேற நல்லா சொல்லியிருந்தீங்க. ஆமா. இல்ல ப்ரோ நான் அதான். ஆக்சுவலா உள்ள ப்ரோ நான் என்ன சொன்னேன்னா, உள்ள போகும்போது நம்ம ஊத்தி கழுவுல தான் போவோம். அங்க பெனாயிலே தோத்து போயிருதே. இல்ல அப்படிதான் இருந்துச்சு. ஹானஸ்ட்டா இல்ல சொல்ல போனா வெளிய பார்க்கும்போது நம்ம சில விஷயம் போனோம். போய் இனிஷியலா ஒரு விஷயம் பண்ணாங்க. டாஸ்க் குடுத்தா நான் பண்ணேன். நானும் சாண்ட்ரா ஒரு டாஸ்க் பண்ணோம். ஈஸியா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்கப்பா. என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த வீட்டோட வைப்ரேஷன் அதான். புரியுது. யார் போனாலும் மாத்திரும் விஷயம் இருக்கு. மென்டலா ஸ்ட்ரெஸ் இருக்கு. எல்லாமே கரெக்ட். அங்க போய் நீங்க யோசிக்க விட மாட்டாங்க. நம்ம என்னன்னா நம்ம இந்த சீசன் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்மள மறக்க மாட்டாங்க. ஒரு சில பேர மறக்க மாட்டாங்க. ஒரு சில பேர மறக்க மாட்டாங்க. கைவிட்டர்ன்ற மாரி ஒரு 3, 4 பேர மறக்க மாட்டாங்க. ஸோ அதுல நம்ம இருக்கிறதுன்றது அது பெருமையான விஷயம். அத வச்சு நம்ம எப்படி நம்மளோட அடுத்த கட்ட லைஃப பண்றதுன்றது. இப்போ பேக் டூ நீங்க வந்து நெகட்டிவ் பேப்பர் ரவுடி சொல்லுவோம். வந்த உடனே ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க. பிரதர் உங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் தானடா. பேப்பர் ரவுடின்னு. சரி பேப்பர் ரவுடின்னு தான் பிரதர். நானும் கமெண்ட்ல அடிச்சாங்க. அப்ப நிஜமாலே எனக்கு சத்தியமா தெரியாது. அட்டகத்தி படம் பார்த்தீங்களா? தெரியும் சார். அட்டகத்தி படம் தெரியும். அதுல அட்டகத்தி தினேஷ்ல வந்து அது மாதிரி விஷயம் சொல்லுவாங்கல்ல. அப்படியே தான் நான் கேட்டேன். அப்போ சாட் ஜிபிட்டில கேட்டேன். பேப்பர் ரவுடி.
அப்படி கேட்கும்போது அவன் சொன்னான், சும்மா அப்படி இப்படி பண்ணோம், எதுவும் பண்ண மாட்டாங்க. உள்ளே போய் நான் 45 நாள் 50 நாள் இருந்திருக்கேன். ஆ. நான் உள்ளே போய் நான் என்ன பண்ணேன்றது வெளியே வந்த நான் இப்போ பண்ணுறது தான் ரிசல்ட். கண்டிப்பா. உள்ள பல பேர் உள்ளே போய் எதுவும் பண்ணாமல் இருந்துட்டு இப்போ எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. அது அவங்க ரிசல்ட். ஓகே. அப்போது அந்த தகுதியான பேர் எனக்கான பேரே கிடையாது. ம். ஆனால் பேப்பர் ரவுடி ப்ரொடக்ஷன் கூட நான் வச்சுருவேன். ஓகே. இப்போது சாண்ட்ராக் ஸ்கேம்ரான்னு வச்சாங்க. ஆ. இப்போ அது எங்கள் ப்ரொடக்ஷன் நேம் தெரியுதா? ஆமாம் ப்ரோ. ஏன் எந்த ஜிஎஸ்டிலாம் போட்டு பண்ணியாச்சு ப்ரோ. நம்ம அதான் ப்ரொடக்ஷன் நேம். படம் ப்ரொடக்ஷன் பண்ணி சாண்ட்ரா வச்சு படம் வந்து அதுதான் எங்கள் ப்ரொடக்ஷன். ஸ்கேம்ட்ரா. ஏன்னா மக்களாக கொடுத்த ஒரு பேர். சாரி, மக்களாக இல்லை, பிஆர் பண்ணி நீங்கள் செலவு பண்ணீங்க. அதாவது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே போய் ஃபெமிலியர் ஆனோம். ஆனால் நீங்களாக காசை முடக்கி எங்களை ஃபெமிலியர் ஆக்கிட்டீங்க. அந்த வாழ்க்கை நாங்கள் என்ஜாய் பண்ண வேணாமா? ஆனால் அதுதான் சும்மா ப்ரொடக்ஷன். நகைச்சுவைக்கு சொல்றீங்களா? இல்லை நிஜமா. இப்போ என்னைக்கே ஒரு இன்டர்வியூவில் அடுத்து நானும் சாண்ட்ரா ஒரு படம் பண்ணுறோம்ல, ஆமா. அந்த படத்தில் வந்தீங்க இதே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ் பதிவு பண்ணியாச்சு ப்ரோ. இதுதான் ஜிஎஸ்டி. எங்கள் படத்தில் இல்லை நிஜமாக சொல்கிறேன். இது வந்து இதுக்காக நான் சொல்ல. நான் எதுக்கு வந்து என் பொண்ணு பேரில் ஆரம்பிக்கலாமே. எனக்கு வந்து சிவன் படையும் வேற வந்து சூலம் ப்ராடக்ட் எது வேணா பண்ணலாம். அக்காவோட மென்டாலிட்டியா என்ன இருந்துச்சு? ஏன்னா இப்ப ஓகே பிரச்சனை எனக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருப்பாரு. ஓகே திட்டுறியா திட்டிட்டு போடா. தேங்க் யூ சோ மச். ஆனா அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ரொம்ப பர்சன் சென்சிட்டிவ், தான். ரொம்ப சென்சிட்டிவ். அஃப்கோர்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கோவமா வரல. என்ன வருத்தம்னா, இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் மயங்கி வந்துட்டாங்க, மயங்கல. அதாவது என் ஒய்ஃபை பற்றி கமெண்ட் பண்ண உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியலாம், நம்ம சார்ந்த விஷயங்கள் தெரியலாம். தனக்காக ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு இந்த இந்த வண்டி ஓடாமல் தெரியுமா இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி இப்போவும் அவங்க இப்போ அழாம இல்லையே, ஆனந்தமாக அழுறாங்கல்ல பார்த்துட்டு. சரி, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது இப்போ நான் ஜெயிச்சு எனக்கு பிஸ்னஸ் நடந்தால் நான் கண்ணீர் விட்டு கண்டிப்பாக அழுவேன். என் படம் ஹவுஸ்ஃபுல் ஆகி எனக்கு இப்போ அடுத்து நான் ஒரு பெரிய படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், அதை எனக்கு கேள்வியை நீங்கள் கேட்க நான் சொல்லுவேன். வருது வருது வருது. அப்போது இதை விட ஒருத்தன் வாழ்க்கையில் என்ன சாதிச்சு அவன் என்ன பண்ணுவான் ப்ரோ. ஆக்சுவலாக மேலே 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 போகும்போது எனக்கு நான் அழுதுன்னு ஆனந்த கண்ணீராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது நான் அவ்வளோ அவமானப்பட்டு அவ்வளோ வருஷம் இறந்துருக்கேன் இந்த இடம் வர்றதுக்கு. அதுக்கு பின்துணையாக இருந்திருக்காங்க. ஸோ எனக்காக தான் பிக் பாஸ் வந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நடிக்கிறேன் கிடிக்கிறேன் எல்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ சொன்னவங்க எல்லாமே ஃபாலோ ஜீரோவாக இருக்கும். எல்லாமே பிஆர் பண்ணி கமெண்ட் பண்ணவங்க தான். ஆனால் உண்மையாலே லவ் பண்ணி காதலிச்சு நல்லா வாழ்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும் ப்ரோ. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. அஃப்கோர்ஸ். ஏன்னா எனக்கு இந்த இது சொல்லுங்களேன். வெளில வந்தீங்க. வெளில ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டீங்க. அஃப்கோர்ஸ் யூ நோ என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. 2 பேரும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிருந்திருக்கும். இல்லைம்மா இதுமாரி என்னை ஸ்கேம்ட்ராங்கிறாங்க, உன்னை பேப்பர் ரவுடின்னு சொல்கிறாங்க. இது அந்த ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும்ல. எனக்கு அதை சொல்லுங்களேன். என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு? இல்லை, நான் வந்து உள்ளே போகும்போதே நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் நெகட்டிவாக இவங்களை பற்றி. இப்போ உள்ளே போயிட்டு ஃபேமிலி ரூட் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது எல்லாம் நம்ம என்ன கன்வே பண்ண போகிறோம், இல்லை வெளியே சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது. போய் சொன்னால் இவங்க கேம் பாதிக்கும். அவங்க ரொம்ப நல்லா கேம் ஆடிட்டு இருந்தாங்க. கார் டாஸ்க் வரைக்கும் வந்திருக்கு. அது உலகமே கொண்டாடினது. இப்படி ஆடினவங்ககிட்ட நான் போய் இவங்க கேமை பிரேக் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்க சொல்லணும்னா, இது அனைத்துமே பிஆர் தான். இப்போ சராசரி நடுத்தர மக்கள் பார்க்குறாங்க. அவங்க ஏறி கமெண்ட் அடிக்கிறது இல்லை. இப்போ மொபைல் இருக்கிறது நீங்களும் நானும். உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, நான் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த மெச்சூரிட்டியில் நீங்களும் எனக்கு அந்த பேர் வைக்க மாட்டீங்க. என்ன பண்ணுறாரு, நல்லா தான் இருந்தார், இன்னும் பெட்டராக அடிக்கலாமே, இப்படி தான் வருமே தவிர கமெண்ட். கிரிட்டிசம் இருக்கலாம். ஒரு ஆளை இறக்கி சொல்கிறதுன்றது அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். இப்போ ஷேடோ பிஆர் இருக்குது. ஒரு ஆளை மறைச்சு அது நடந்துச்சா? இந்த சென்ஸ் பிக் பாஸ் இருக்கும்போது வேற ஒரு கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேன்ஸ் வந்து உங்களை பண்றது ஓகே. அதெல்லாம் ஆஃப்டர் உங்களுக்கு தனிப்பட்ட நடந்துச்சா? ஆஃப்டரும் இருக்கு, இப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு. பிரச்சனை இப்பவும் நெகட்டிவா பண்ணு மெனக்கறாங்க. இப்பவும் பிரச்சனை நெகட்டிவா பண்றது இருக்கு. அதை தாண்டி சாண்ட்ரா நெகட்டிவாவே பண்ணணும்னு சொல்லி ஒரு 2-3 கண்டஸ்டன்ட் பிஆர்ஸ் வந்து அதை டார்கெட் பண்றாங்க. அது பச்சையா யாரும் கூட தெரியும். பட் என்னன்னா நம்ம அது வேல்யூ கொடுத்து அதை சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து அவங்க பிக் பாஸ் முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க ஓரமா. பட் அதை நம்ம இழுத்து கொள்ளலாம், நம்ம லைன்ல வைக்கணும் அவசியமே கிடையாது. அது யார் பண்ற கூட தெரியும். ஒருவேளை பல வருஷத்துக்கு குத்திக்கு எடுத்துட்டாங்க போல இது. ஓகே, இந்த ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம வீடெல்லாம் ஒரு வருஷம் எடுப்போம். இது ஒரு 5-10 வருஷம் லீஸ் எடுத்துருவான் போல. நம்மளை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த போட்காஸ்டே நீங்க போடுங்களேன், கீழே வந்துடும். நீங்க சொன்ன அந்த வார்த்தை வரும். அப்படியா? பேப்பர் பிளஸ் ரவுடி, பேப்பர் ரவுடி,
ஓகே. இதான் மணி வேற அடிக்குது. ஏய் இப்பதான் நீ அடிப்பியா? அதனால நம்ம எல்லாம் சந்தோஷமா எடுத்துக்கிட்டோம் ப்ரோ. ஓகே. இப்ப கிரிட்டிசிசம் வரும். அத எடுத்துக்கலாம். அது கிரிட்டிசிசமா இருந்தால், ஹெல்த்தியா இருந்தா எடுத்துக்கலாம். நம்ம டென்ஷன் ஆகணும் அவசியமே இல்ல. ஆனா ரொம்ப அதுலருந்து அந்த அந்த டாஸ்க்லேருந்து மீண்டு அவங்கலாம் வெளிய வரல. சாண்ட்ராவால வர ம். முடியல. ரொம்ப ரொம்ப மனசு ரீதியா கஷ்டப்பட்டாங்க. அழுதாங்க. அது நடிப்புன்னு சொன்னாங்க. அத அங்க இருந்த டாக்டர்ஸே பக்காவா ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ம். அவங்களும் பேனிக் ஆயிட்டாங்க. ஓகே. பேனிக் அட்டாக்ன்றது ஒரு நோய் கிடையாது ப்ரோ. ஒரு பதட்டத்துல ஆமா. நடக்குது. அது நம்ம ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆகணும் பல்ஸ். ஸோ இவங்க எல்லாம் நெனச்சுட்டாங்கன்னா, அது ஒரு 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 ஜாலியா இத வச்சு மத்தவன் தப்ப அழுத்தி இவங்கள டார்கெட் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. அது அவங்களுக்கே டார்கெட் ஆயிடுச்சு. ஓகே. அது விளைவுகள் எல்லாருக்கும் ரெட் கார்டா தெரிஞ்சுச்சு. புரியுது. பொது இடங்கள்ல போகும்போது என்ன மாரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே ஹாப்பி. கிடையாது. ஒன்லி சோசியல் மீடியால ஆ. நம்ம போஸ்ட் போடுவோம். இப்ப வேற ஒரு நான் சொல்றேன். இப்ப நாங்க போனா பிரச்சனை இல்ல. இப்ப எங்களோட சம்மந்தப்பட்ட ஃபேன்ஸ், அவங்க சம்மந்தப்பட்ட ஃபேன்ஸும் போடுறாங்க. யாரு தொறந்து பார்த்தா ரெப்யூட்டடான அவங்களுக்கு வந்து பெரிய ஃபாலோவர்ஸே கிடையாது. நம்ம ம். எவ்வளோ பேர் ஏறி பிளாக் பண்ண முடியும்? கரெக்ட். நம்ம எவ்வளோ பேர் கமெண்ட் அடிப்பீங்க? நம்ம அதுக்கான நேரம் கிடையாது. ம். கமெண்ட் அடியே கடைசி வரைக்கும் கமெண்ட் அடிச்சுட்டே தான் இருப்போம். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ பெரிய பெரிய இப்ப நீங்க பண்றீங்க, போடுறீங்கன்னா, ஆமா அத வந்துட்டாருப்பா பேசுறதுக்கு அப்படி கமெண்ட் அடிப்பாங்க. ம். நம்ம ரிப்ளை பண்ணி அவன டைம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அவ்வளோதான் ப்ரோ. கடந்து போயிட்டே இருக்கணும் ப்ரோ. நம்ம அத பத்தி கேரே பண்ணக்கூடாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்ன விட உங்களுக்கும் தெரியும். 3ஆம் மனுஷன் சொல்லி ஒண்ணும் நடக்க போறதில்ல. அது அவ்வளோதான். நைஸ். இது லைக் சேதுனா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஆஃப்டர் இப்ப ரீசென்ட்டா மீட் பண்ணப்ப என்ன சொன்னாங்க? சேது வந்து பிக் பாஸ் முடிச்சு வந்து நானும் புகழ் ஒரு படம் பண்றோம். ஆமா, ஊருக்கு 2 ஊதாரின்னு. ஆமா. அது வந்து அதான் ஃபர்ஸ்ட்டு பூஜை போட்டோம். ஆ. பூஜை பண்ணா நான் சொன்னேன்டா மச்சான், இந்த மாரி வந்து நீ தான் குத்து விளக்கு ஏத்தணும். டேய்! என்னடா குத்து விளக்குல ஏத்தி வைக்கிறது பெரிய நான் வரேன்டா போடா. இல்ல மச்சான் டேய் அவருக்கு இந்த ஃபார்மாலிட்டியா பேசுனா புடிக்காது. ஆ, "நீ போ மச்சான் வரேன்டா." இருந்தாலும் பிஸியான ஆளு. வரேன்னு சொல்லிட்டு வராம விட்டுட்டான்னா, ஆமா. நம்மள தொங்க போட்டு பொளந்துருவாங்க. அ, எ அ. எல்லா பிரஸும் வரான். பட் எனக்கு தெரியும் அவரு வந்துருவாருன்னு. ஆ. இல்ல மச்சான். பட் நம்ம ஃபாலோ அப்ல பயங்கரமா இருப்போம். இன்விடேஷன் போய் வச்சேன் மச்சான் வந்துருவான். எத்தன மணிக்கு மச்சான் நீ போடா வரான். அ அதாவது அது வந்து படத்தோட பூஜையா சுப்பிரமணிய சிவா சார் சொன்னாரு, "டேய் தம்பி அது வந்து படம் பூஜைடா, கும்பாபிஷேகம் மாரி இருந்துச்சுடான்னு." சேது நடந்து வராரு, தல மட்டும் எடுத்து சக்க 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 தெரியுங்களா பேஸா போனா அவரால ஸ்டேஜ் ஏற முடியல. ஓகே. நானும் கை புடிக்கிறேன், என்ன ஒரு 25 பேர் இழுக்குறாங்க. அதான் கை குடுக்க விடல. அவ்ளோ ஒரு இடத்துல வந்து அழகா நின்னு பேசி குடுத்துட்டு, இவ்ளோ உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர், ஒரு நண்பனுக்காக அவர் அப்படிதான். ஆனா எங்க நட்பு வெளிய இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. பிக் பாஸ்ன்ற ஒரு மேடையில வந்ததுக்கப்புறம். மச்சான்ற ஒரு தகுதிய குடுத்து, அந்த ஒரு இடத்த குடுத்தாலும் நானும் பேச ஆரம்பிச்சேன். அதெல்லாம் இந்த ஹைட்ல வந்தாருன்னா அவரு பண்ணணும்னு அவசியமே இல்லையே! ஓகே. அது ஏன் அவரு பண்ணணும்? கரெக்ட். பெரிய விஷயம்டா. இப்ப நீங்க சொல்ட்டீங்க. அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி வந்து ஒரு டாப் ஆக்டரா இருக்காங்க. இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த நட்ப மறக்காம உங்க கூட அந்த ஒரு டச்லயே இருக்காங்க. பிரஜனுக்கு விஜய் சேதுபதி மட்டும் ஃப்ரெண்ட் கிடையாது. ஓகே. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்த்திருப்போம். நெறைய விஷயங்கள சின்ன ஐ மீன் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து கண்டுக்காம போனதெல்லாம் இருந்திருக்கா? ஏன் பிரஜன் கால பிக் பண்ணோம் அப்படிங்கிற மாரி? இல்ல அப்படி இல்ல. அப்படி இருந்தா இன்னைக்கு பரத் எல்லாம் வந்திருக்க மாட்டாரு. ம். பரத் எல்லாம் சீனியர் ஆக்டர் தானே. கண்டிப்பா. நான் ஆங்கரா இருக்கும்போது காதல் பாட்டுலாம் போட்டுருக்கேன். ஸோ பரத்தோட ஃபிட்னஸ் வீடியோவ நானும் நானும் பரத்தும் ஒரே ஜிம் தான். பட் அவர் வேற கேட்டகரில இருப்பாரு. எப்பவும் ஃபிட்னஸா இருப்பாரு. நம்ம படத்துக்கு ஏத்த மாரி ம். பண்றது. அதே சிவா மாஸ்டர் தான் கோச்சு. ஸோ ஸோ பரத் வந்து பேசியிருக்காரு. கலை எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ம். சந்தோஷ் பிரதாப் தெரியும். சம்பத் சாரு. இவங்க எல்லாருமே எதுக்காக ஒருத்தன் வளர்றதுன்னா யாரும் வந்து இன்னைக்கு யாரும் வளர்த்தி விட மாட்டாங்க. ம். நமக்கு நடக்கலையே இவனுக்கு மட்டும் என்னடா நடக்குது? அப்படின்னு கேட்டகரில யாருமே இல்ல. வந்தவங்க யாருமே இல்ல. ஆரி, ஆ. மச்சான் நான் வந்துடுறேன். வேற எதுவுமே இல்ல. ஏய் நான் வரேன்டா போடா. அவன் நைட் அனுப்பிச்ச உடனே நான் நான் இன்விடேஷன் வைக்கணும். அவன் படம் தெரிஞ்சு போஸ்ட் வச்சா நானே கிளம்பி போயிருவேன். ம். இதுதான் இந்த வேல்யூ. இதுல ஈகோ இல்ல ப்ரோ. இந்த கேடர்ல ஈகோவே இல்ல. ஓகே. வந்து அவங்க வந்து பேசுறாங்க. அவரு சொல்றாரு, "நான் மீசாத்த நல்லா இருக்க மாட்டேன். இந்த மனுஷன் நல்லா இருக்கான்டா ஸ்க்ரீன்ல." ஸோ அதெல்லாம் மனசுல வரணும் ப்ரோ. மேடைக்கா பேசணும் அவசியமே இல்ல. தன்னை இறக்கி ஒருத்தன உயர்த்தி பேச இன்னைக்கு யாருமே தயாரா இல்ல. ம். ஸோ அனைத்து நடிகர்களும் நமக்கு வந்து பேசுறம்போது, நமக்கு சந்தோஷம் தான். சில பேர் நம்ம கூப்ட்டு வராம இருப்பாங்க ப்ரோ. ம். நம்ம அதுக்காக நம்ம வந்து அவங்க ரிவெஞ்ச் எடுத்து பழி வாங்கி, வர வரைக்கும் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். அவ்வளோதான். என்னால அதானே முடியும். பிரஜனுக்கு வந்து அதிக பட வாய்ப்புகள் இல்ல. பிரஜன் வந்து ஃபீல்ட் அவுட் இல்ல, ஃபார்ம் அவுட் ஃபார்ம் ஆயிட்டாரு. அவுட் அவுட்டு. சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருந்தாரு. பிரஜன் வந்து ஆங்கரா ரொம்ப சூப்பரு. பிரஜனுடைய அந்த ஃபோன் காலுக்காக அத்தன பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த பிரஜன் வந்து எங்கேயுமே எதுவுமே இல்ல. ஃபினான்ஷியலா எல்லாத்துலயுமே ஃபினான்ஷியலா கொஞ்சம் தேவை அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வந்தாரு. வாய்ப்பு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக வந்தாரு. 2 விஷயம் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு வந்து
நான் பண்ற படத்துக்கு ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணணும்னு வந்தேன் உள்ள. மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங். எனக்கு பிசினஸ் ஏறணும்னு. இப்ப நான் பிக் பாஸ் விட்டு வெளிய வந்து நான் 7 படம் பண்ணிட்டுருக்கேன். ம். 7 படம் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே நல்ல பேனர்ஸ். அதுல ஒரு பெரிய பேனர் நைஸ். நீங்க கேள்வி கேட்கும்போது நான் சொல்லுவேன். ஆ. ரிலீஸ் அந்தரன். கன்னடா, தெலுங்கு படம் முடிச்சுட்டேன். மலையாளத்துல ஒரு பெரிய பேனர் நான் பண்றேன். ம், ம். மலையாளம் தான் ஈஸியா வந்துருமே. பிரச்சனை ஆமா. கிடையாது. ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா உள்ள போனது ஒரு வாய்ப்பு தான் ப்ரோ. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ஸுக்கு எனக்கு தெரியாது. டு பி வெரி ஃபிராங்க். ஆனா இப்ப தெரியும். ஏன்னா அதுக்கு காரணம் பிக் பாஸ். அடையாளம் பிக் பாஸ். 2 வயசு பையன் ரோட்ல போகும்போது, "பிரஜினா எப்படிடா இருக்க?" பிரஜின். ஸோ இந்த பிரஜின்ற வார்த்தை இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வராது ப்ரோ கண்டிப்பா. ஒருவேளை என் கூட இருந்து ஆங்கர் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு 6, 8 வயசுல குழந்தை இருக்கும். அவங்கலாம் ஆங்கர்ல வந்து பார்த்தா, "ஏங்க வாங்க வந்து செல்ஃபி எடுங்க." நீங்க வேற. இப்படி கூட்டு வந்து செல்ஃபி எடுக்கிற காலம் தானே. இப்ப இவங்களுக்கெல்லாம் அடையாளம் தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் இந்த வெரைட்டி புக்னு ஒரு புக் இருக்கும் பார்த்தீங்களா? ம், ம், ம். அது இப்ப இல்ல. ம். அதாவது நீங்க எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலுமே அந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கு இப்படி புரட்டும்போது, இவர்ல அந்த இவருன்ற எனக்கு தேவைப்பட்டிருக்கு அடையாளம். அதுதான் பிக் பாஸ். ஓகே. அது நான் போய் என்ன கூப்பிடும்போது, சும்மா அவங்க யாருமே பண்ண மாட்டாங்களா? பணமும் தேவை, பணம் மட்டுமே தேவையில்ல. இப்ப எங்கூட உள்ள வந்தா நெறைய பேரு பணம் மட்டும் கிடைச்சிருக்கு. அடையாளம் அவங்களுக்கு இப்ப என்ன பண்றாங்க எனக்கு தெரியல. அது ஒரு சில பேர் நல்லா பண்றாங்க. கூட நல்லா ட்ராவல் பண்றாங்க. பிக்கல்ஸ் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. கெமி படம் பண்றாங்க. எஃப்ஜிஎம் பண்றான். டச்ல இருக்கான். கானா வினோத் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் பண்றேன், சாண்ட்ரா பண்றாங்க. மீதி ஆள் எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே. ஸோ இவங்க எல்லாமே பண்றாங்களே. லைம்லைட்ல இருக்காங்க. ஓகே. மேக்ஸிமம் பிக் பாஸ் விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் அதிக ஓப்பனிங் போய் அதிக இடத்துக்கு தல காட்டுனதும் யாரும் சொன்னாங்க, "ஏங்க என்னங்க இது எப்ப பார்த்தா ஃபீல்ட்ல நீங்க தான் வரீங்க." சார் அதுதாங்க. அதுதான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறது தான். ஆமா. அதுக்காக நான் என் லைஃப் ஸ்டைல் நான் மாத்தவே இல்லையே. நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிதான் இருப்பேன். நைஸ். எவ்வளோ வந்துச்சு? சம்பளம் ஃபுல்லா வந்துருச்சா பிக் பாஸ்லேருந்து? கிளியர் ஆச்சு. கிளியர் ஆயிடுச்சு. பக்கா. நைஸ், நைஸ், நைஸ். ஏன்னா இல்ல ப்ரோ அது அதெல்லாம் சும்மா ப்ரோ. அ. போனா காசு தர மாட்டாங்க, வராது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்கலாம் ரொம்ப நீட்டு. ரொம்ப நீட்டு. உங்கள வச்சு ஒரு விஷயம் பிளான் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா, ஸ்கிரிப்டும் கிடையாது. உங்களுக்கு என்ன பேசணும்னு கரெக்ட்டா குடுத்துருவாங்க. ம். எனக்கு தெரிஞ்சு இல்ல நெறைய இந்த பேர் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் கிடையாதுன்னு ஸ்கிரிப்ட் சொல்றாங்க. சொல்றீங்கல்ல, அதுக்குள்ள நான் வரேன். இப்ப பிரஜன வந்து நான் பிக் பாஸ்க்கு எடுக்குறேன். பிரஜனோட வேலை என்னன்னு நான் சொல்லிருவேன் ஃபர்ஸ்ட்டே. ஃபார் எக்ஸாம்பிள் பிரஜன் நீங்க உள்ள போறீங்க. உள்ள போயிட்டு டாக்ஸிக்கான சில விஷயங்கள்லாம் பண்றீங்க. அங்க இருக்கவங்கள ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கணும். உங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க சொல்லிடுங்க. அவங்க ட்ரிகர் பண்ணிட்டு நீங்க இதுதான் உங்களுடைய டாஸ்க். இந்த பிக் பாஸ்க்குள்ள நீங்க இந்த வேலை தான் பார்க்க போறீங்க. அப்படின்னு வந்துருமா? சொல்லவே மாட்டாங்க ப்ரோ. நான் தான் சொல்றேனே. உள்ள போம்போது அத சொல்லி அனுப்ப மாட்டாங்க. இல்ல சொல்லக்கூடாத கண்டிஷன்ஸ் இல்ல போட்டுருக்காங்களா? அப்படி இல்ல ப்ரோ. ம். முடிஞ்சிருச்சு அக்ரீமெண்ட். இப்ப அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. நம்ம நம்ம பேசிக்கலா பயப்பட மாட்டோமே சொல்ற ஒண்ணுமே இல்ல. அ. உள்ள போம்போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களா இருங்க. உங்க வேலைய நீங்க பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் கிடையாது. நீங்களா வந்து ஸ்கிரிப்ட்ல மாட்டிப்பீங்க. ஒரு பள்ளம் இருக்குன்னு சொல்லிருவாங்க. அ. அந்த பள்ளத்துல நீங்க போகாம இருக்கணும். அந்த பள்ளத்த கிரியேட் பண்ணி நீங்களே போய் உள்ள இறங்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்படி. அப்படிதான் விஷயம். ஓகே. சூழ்நிலைகள் வந்து அதுவா ஏற்படும் ப்ரோ. ம், ம், ம். அதுவா உங்கள பத்தி பிளஸ், மைனஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆமா. நீங்க என்ன சொன்னா நீங்க டென்ஷன் ஆவீங்க, என்ன ட்ரிகர் ஆவீங்க எல்லாமே சூழ்நிலை ஏற்படும். அனலைஸ் பண்ணிட்டு உள்ள போணும். என்னதான் கேம் பார்த்துட்டு நீங்க உள்ள போனாலும், உங்களால அந்த கேம் ஆட முடியாது. ஓகே. அங்க ஒரு ஆட்டம் நடக்கும். அந்த ஆட்டத்துக்காக நீங்க ஆடுவீங்க. அதுல பிளஸ்ஸும் ஒண்ணு இருக்கும், மைனஸும் இருக்கும். அதான் கேம். நைஸ். நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. பிரஜன் நல்ல ஆக்டரு. ஆனா அவருக்கான இடம் இன்னும் கிடைக்கலங்கிற ஒரு வேர்ட் ஒண்ணு இருக்குல்ல. இது இத நீங்க கேட்கும்போது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்காக இத்தன பேர் சொல்றாங்கங்கிறது. ஏன் கிடைக்கலங்கிற ஒரு கேள்வி. அது எனக்கு பதில் சொல்லுங்க. அத யோசிச்சதுண்டா? இல்ல ப்ரோ யோசிச்சது கண்டிப்பா இருக்கு ப்ரோ. யோசிச்சா நான் அங்கேயே தங்கிருவேன் ஆக்சுவலா. ம். யோசிச்சா இன்னைக்கு ஏன் இப்படி ஒர்க் அவுட் ஆகும் நடக்க மாட்டேன்ல. ஒண்ணும் இல்ல. இப்ப அந்தரன் வந்து உண்மையாலே நம்ம ஸ்டேஜிங்க பெரிய படம். ம். நல்ல படம். நீங்க படம் பார்த்தீங்க. படம் வந்து கிட்டத்தட்ட செம்ம ப்ரமோஷன் பண்ணாங்க. ஒரு பெரிய பெரிய ஒரு நிறுவனம் எடுத்து ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பண்ணாங்க. கரெக்ட். அவங்க படத்த ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ பெங்களூர் ரிலீஸு. இப்போ 2வது வாரம் போஸ்டர் அடிக்க போறோம். இன்னைக்கு 2வது வாரம் போஸ்டர்ன்னு 3 நாள் மேல போஸ்டரே பார்க்க முடியல. ம். 2வது வாரத்துல நம்ம போஸ்டர் நம்ம பார்த்துட்டு போறதுன்றது இன்னைக்கு பெரிய சக்ஸஸா இருக்கு. ம். ஓடிடி பெரிய இடத்துல பிட்ச் பண்றாங்க. ம். ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, இது இவ்ளோ நாளா ஏன் நடக்கல? ஒரு படம் தோல்வி அடையும்போது ஹீரோ மேல தான் விழுது. ம். ப்ரொடியூசர் வந்து ஓகே ஏதோ அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பண்றவனோ, படம் பண்றவனோ போயிட்டு போறாங்க. ஆனா, நான் படம் பண்ண ப்ரொடியூசர் கூட தான் 2 படம் பண்ணியிருக்கேன், 3 படம் பண்ணிட்டுருக்கேன். படம் பண்ண டைரக்டர் கூட படம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த அந்தரன் பட டைரக்டர் கூட அடுத்த படம் நான் பிளான் பண்றோம் நாங்க. ஓகே. ஆமா. லவ் ஸ்டோரி பிளான் பண்றோம். இது எல்லாமே நடக்குது. ஆனா, ஒரு படம் ஜெயிச்சா மட்டும் அந்த ஹீரோ கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டைரக்டருக்கும், ஹீரோவுக்கும் வந்து என்னடா ராசி இல்லாத ஆளுன்னு சொல்றாங்க. ஆமா. அப்பலாம் இந்த ராசி கீசிலாம் இன்னைக்கு இன்னைக்கு அப்படி இருந்தா இன்னைக்கு பெரிய ஹீரோஸ்க்கே அவங்க படம்லாம்
கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஓடிடியே வாங்குறது இல்லையா? இன்னைக்கு ஓடிடி பிசினஸ் யாருக்குமே இல்ல. ஏன்னா மக்கள் வந்து தியேட்டர் வர்றதுக்கு தயாரா இல்ல. ம், ம். 3 வாரத்துல படத்த குடுத்துறீங்க. அப்போ மைனஸ் ஓடிடியா? இல்ல தியேட்டரா? அப்போ பேட்டரி யோசிச்சு பார்த்தா ஓடிடி மைனஸ். ஆனா, ஓடிடியே இன்னைக்கு இல்லன்னா, நீங்க தியேட்டர் தான். ஆனா இதே ஓடிடி பெங்களூர்ல இருக்கு. ம். ஆனா மக்கள் ஆடியன்ஸ் வராங்கல்ல தியேட்டருக்கு. அப்போ நீங்க எத வச்சு நீங்க பார்ப்பீங்க? இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஓகே. புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு ஆன்ஸரே பண்ண முடியாது ஆக்சுவலா. ஆனா வருத்தமே கிடையாது ப்ரோ. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கான ஒரு இடம் வந்து பிசினஸ் ரீதியா மாறும். ம். இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன். இந்த படம் மாசிவா இருந்துச்சு. அடுத்து இதெல்லாம் பீஸால அடிச்சுட்டு போயிருவேன் கண்டிப்பா. எனக்கு அது போதும். ஒரு சின்ன பிளைண்ட் ரேங்கிங் விளையாடுவோம். நீங்க சொன்னதுனால தளபதியோடைய படத்த வச்சு தான் பிளைண்ட் ரேங்கிங் விளையாட போறோம். நினைச்சேன். ரேட்டிங்கா? ஆமா, அஃப்கோர்ஸ். நடுவுல வேற ஏதோ இன்டர்வியூல தான் எனக்கு வந்து ஒரு தனுஷ் சார் படத்துல வந்து கோத்து விட்டாங்க. நீங்க நீங்க சொன்னதுனால. சரி ஓகே. ஓகேங்களா? நான் வேற ஒண்ணு எவ்வளோ ரேங்கிங்ல? 1 to 10க்குள்ள நீங்க படத்த வந்து பிளேஸ்மென்ட் பண்ணணும். டிவிகே ஃபேன்ஸ் மன்னிக்கவும். இப்ப நானும் சொல்லிட்டேன். நானும் இல்ல கூட 2 விதமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதையும் நான் இங்க கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒண்ணு டிவிகே ஃபேன்ஸ். இன்னொன்னு தளபதி விஜயோட ஃபேன்ஸ். அது இருக்கு. நானும் இன்னைக்கு வரைக்கும் தளபதி விஜய் தான். விஜய் ஓகேவா? ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால அழகான ரேங்கிங் பண்ணிடணும். நான் நீங்க எதிர்பார்க்கறதையும் சொல்லுவேன், எதிர்பார்க்காதையும் நான் சொல்லுவேன். ஆ. லவ் டுடே. அட போய். லவ் டுடே என்ன பொசிஷன்? லவ் டுடே. லவ் டுடே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். நான் அது ரேங்கிங் 2 குடுப்பேன். லவ் டுடேக்கு 2. ஓகே. நேருக்கு நேர். 8. ஏன் நேருக்கு நேர் 8? லிஸ்ட் வரட்டும். கடைசியில நான் எல்லாத்தையும் நல்லா இந்த படத்துல சொல்லிட்டு ம். அடுத்து பிகிலு சர்க்கார்ல கொண்டு வருவீங்க. இது பிளேஸ் பண்ண இடம் இருக்காது கண்டிப்பா. அடுத்து பிரியமானவன். 7. பிரியமானவனுக்கு 7 கொடுக்குறாங்க ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. 2 விதமான ஃபேன்ஸ் இருக்கு ப்ரோ. ஒன்னு டிவிகே ஃபேன். ஷாஜகான். நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வராது. சொல்லுங்க. 3. 3. ஷாஜகானுக்கு 3யா? ஓகே. குருவி. குருவி 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 அடிச்சா. கோத்து விடுறதுக்கு பிளான் வைக்கல. 9. குருவிக்கு 9ஆ? வேட்டைக்காரன். 4. ஓகே. இது ஏன் 4னா போலீஸ் அந்த ரீசன் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே. வேலாயுதம். 5. அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க ஒரு படத்தை சொல்லுவீங்க. இன்னும் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 1 இருக்கு, 6 இருக்கு, 10 இருக்கு. அவ்வளவுதான். 1 6 10. ஓகே 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 ஓகே. ஓகே. இதுல நீ கேட்கிற படம் தான் சுறா. 10. சுறாக்கு 10 கொடுக்குறீங்க. வங்க கடல் எல்ல நான் சிங்கம் பெத்த புள்ள தெரியுமா? அதாவது பாட்டுக்கும் படத்துக்கும் இல்ல, ரேட்டிங்ல வேற வழி இல்லாம தான் 10 கொடுக்குறேன். ஓகே. 6ம் 1ம் இருக்கு ப்ரோ. யோசிச்சீங்க. உங்க விருப்பம் தான். நீங்க வந்து அதாவது மக்களே இதுக்கு எனக்கும் எந்த தகவல் சம்பந்தம் கிடையாது. பிளான்டு சிக்கிச்சரா. 1 6 தானே இருக்குது. 6. இப்போ 1க்கு என்ன சொல்லுவார் இவரு? ஏதாவது ஒரு படத்தை கோத்து விட்டுட்டு சொல்லுவாரு. இப்போ அதுக்கு வேற வழி இல்லாம 1 தான் கொடுக்கணும். இல்ல நீங்க நல்லா யோசிச்சீங்க. பிரியமானவளையெல்லாம் நீங்க சொன்ன அப்பெல்லாம் நீங்க வந்து கொடுக்கல. ஓகேவா? இப்போ நீங்க அடுத்து நீங்க தான் ரேங்கிங் பண்ணிருக்கீங்க. யோசிச்சீங்க. நான் ரேங்கிங் பண்ண ரேங்கிங் தள்ளப்பட்டிருக்கேன். தள்ளப்பட்டிருக்கீங்க. சதீஷ் தான் காரணம். அதெல்லாம் கிடையாது. ஓகே. சோ என்ன படம் அப்படின்னா புலி. ரேங்கிங் 1 தாங்க. 1 தான். 1 தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் எவ்வளவு சூப்பரான படம். கோல்டன் லவ் டுடே. காட்டுக்கே ராஜா யாரு? காட்டுக்கே ராஜா யாரு? சிங்கம். ஆனா புலியா இருந்துட்டு போகுது.